பரம நண்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் பரம நண்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் அன்புமிக்க சகோதரரே சகோதரிகளே, மாதா டிவியில் இந்த திருப்பலியிலே பங்கு பெற்று ஜெபிக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கிறேன். திருப்பாடல் 33 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் தம் உரிமை சொத்தாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களினம் பேறு பெற்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அனைவரும் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள். நாம் ஒவ்வொருவரையும் கடவுள் தன்னுடைய உரிமை சொத்தாக அவர் வைத்திருக்கிறார். உரிமை சொத்தாக அவர் வைப்பதனால் நாம் அனைவரும் கடவுளுடைய கண்களுக்கு பேறு பெற்றவர்களாக இருக்கிறோம். அந்த பேறு பெற்ற நிலையிலே ஆண்டவரை புகழ்ந்து அவருக்கு நன்றி செலுத்தி நாம் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். இந்த மறை நிகழ்வை நாம் அனைவரும் தகுதியான விதத்திலே ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றங்கள் தவறுகள் அனைத்தையும் நினைத்து பார்த்து அவற்றுக்காக மனமுருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய தவறுகளையும் குற்றங்களையும் மன்னித்து நம்மை நிறை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ளச் செய்தருளும். அதனால் எங்களது சமயப்பற்றை வளர்த்து நன்மைகளை பெருகச் செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நாங்கள் கடவுளின் உடன் உழைப்பாளிகள். நீங்கள் கடவுள் பயன்படுத்தும் தோட்டம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம்.
சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரியவர்களிடம் பேசுவது போல நான் உங்களிடம் பேச முடியவில்லை. மாறாக நீங்கள் ஊனியல்பு கொண்டவர்கள் எனவும் கிறிஸ்துவோடு உறவில் குழந்தைகள் எனவும் எண்ணி பேசுகிறேன். நான் உங்களுக்கு திட உணவை அல்ல, பாலையே ஊட்டினேன். ஏனெனில் திட உணவை உங்களால் உண்ண முடியவில்லை. இப்போதும் அதே நிலையில்தான் இருக்கின்றீர்கள். நீங்கள் இன்னும் உங்கள் ஊனியல்பிற்கேற்ப நடக்கிறீர்கள். ஏனெனில் பொறாமையும் சண்டை சச்சரவும் உங்களிடையே உள்ளன. நீங்கள் ஊனியல்பிற்கேற்ப நடந்து புனித போக்கிலே தானே வாழ்கின்றீர்கள். ஏனெனில் ஒருவர் நான் பவுலை சார்ந்துள்ளேன் என்றும் வேறொருவர் நான் அப்போலோவை சார்ந்துள்ளேன் என்றும் உங்களிடையே சொல்லிக் கொள்ளும்போது நீங்கள் மனித போக்கில் தானே நடக்கிறீர்கள். அப்போலோ யார்? பவுல் யார்? நீங்கள் நம்பிக்கை கொள்ள காரணமாயிருந்த பணியாளர்கள் தானே. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அருளியவாறு அவர்கள் தொண்டு ஆற்றுகிறார்கள். நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினார், கடவுளை விளைய செய்தார். நடுக்கிறவர்களுக்கும் பொறுமை இல்லை, நீர் பாய்ச்சுவருக்கும் பொறுமை இல்லை. விளைய செய்யும் கடவுளுக்கு பொறுமை. நடுகிறவராயினும் நீர் பாய்ச்சுவராயினும் ஒன்றுதான். தாம் செய்த வேலைக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் தம் கூலியை பெறுவர். நாங்கள் கடவுளின் உடன் உழைப்பாளர்கள். நீங்கள் கடவுள் பண்படுத்தும் தோட்டம். நீங்கள் அவர் எழுப்பும் கட்டிடம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்களின் பதில். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்த மக்கள் பேறு பெற்றோர். வானின்று ஆண்டவர் பார்க்கின்றார், மானிடர் அனைவரையும் கண்ணோக்கி பார்க்கின்றார். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். தாம் வீற்றிருக்கும் இடத்திலிருந்து உலகெங்கும் வாழ்வோரை ஆண்டவர் கூர்ந்து நோக்குகின்றார். அவர்களின் உள்ளங்களை உருவாக்குகின்றவர் அவரே. அவர்களின் செயல்கள் அனைத்தையும் உற்று நோக்குகிறார். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். நாம் ஆண்டவரை நம்பி இருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும்
நம் உள்ளம் அவரை நினைத்து களி கூறும். ஏனெனில் அவரது திருப்பெயரில் நாம் நம்பிக்கை வைத்துள்ளோம். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிடவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி பிரிவு 4 இறை சுற்றுடர்கள் 38 முதல் 44 வரை. அக்காலத்தில் இயேசு தொழுகை கூடத்தை விட்டு சீமோன் வீட்டிற்குள் சென்றார். சீமோனின் மாமியார் கடுங்காய்ச்சலாய் துன்புற்ற நிலையில் இருந்தார். அவர்கள் அவருக்காக இயேசுவிடம் வேண்டினார்கள். இயேசு அவர் அருகில் நின்று காய்ச்சலை கடிந்து கொள்ள அது அவரை விட்டு நீங்கிற்று. உடனே அவர் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார். கதிரவன் மறையும் நேரத்தில் எல்லாரும் தங்களிடையே பற்பல பிணிகளால் நலம் குன்றி இருந்தோரை அவரிடம் கூட்டி வந்தார்கள். அவர் ஒவ்வொருவர் மேலும் தம் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினார். பேய்களும் நீர் இறைமகன் என்று கத்திக்கொண்டே பலரிடமிருந்து வெளியேறின. அவர் மெஸ்ஸியா என்று பேய்கள் அறிந்திருந்தபடியால் அவர் அவற்றை அதட்டி பேச விடாமல் தடுத்தார். பொழுது விடியும் வேளையில் இயேசு தனிமையான ஓர் இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். திரளான மக்கள் அவரை தேடிச் சென்றனர். அவரிடம் வந்து சேர்ந்ததும் தங்களை விட்டு போகாதவாறு அவரை தடுத்து நிறுத்த பார்த்தனர். அவரோ அவர்களிடம், நான் மற்ற ஊர்களிலும் இறையாட்சியை பற்றி நற்செய்தி அறிவிக்க வேண்டும். இதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் யூதேயாவில் உள்ள தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதரிகளே சகோதரரே, மாதா டிவியின் வழியாக இந்த திருப்பலியிலே பங்கு பெறக்கூடிய அன்பு சகோதரமே, நம் ஆண்டவர் இயேசு மீட்பராக இந்த உலகுக்கு தந்தையினால் அனுப்பப்பட்டார். அந்த மீட்பர் இந்த உலகுக்கு வந்து தன்னுடைய பணிகள் எல்லாவற்றையுமே மக்களை மையப்படுத்தி செய்யக்கூடியவராக இருந்தார். இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். ஒரு நாள் முழுக்க ஆண்டவர் இயேசு என்ன விதமான வேலைகளை பணிகளை செய்து வந்தார்
என்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் காலையிலே தொழுகை கூடத்திற்கு சென்று மக்களோடு சேர்ந்து ஜெபிக்கக்கூடியதை பார்க்கிறோம். அதற்கு பிற்பாடு தன்னுடைய சீடர்கள் எதையெல்லாம் வேண்டுகோளாக வைத்தார்களோ அந்த வேண்டுகோள்களை நிறைவேற்ற அவர் செல்கின்றார். தான் மட்டும் தனியாக அல்ல, தன்னுடைய சீடர்களையும் அழைத்து கொண்டு வீடுகளுக்கு செல்கின்றார். இன்றைய நற்செய்திகளை நாம் பார்க்கிறோம். சீமோனுடைய வீட்டிற்கு சென்று அவருடைய மாமியார் காய்ச்சலாய் இருப்பதைக் கண்டு அவரை குணப்படுத்துகின்றார். அத்தோடு அவர் விட்டுவிட்டு வரவில்லை. குணப்படுத்தியதோடு அந்த வீட்டிலே இருந்து அவர்களோடு உண்டு உறவாடி இயேசு மக்களோடு இருக்கக்கூடியதை நாம் இன்றைய நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். அதைத் தொடர்ந்து மாலை நேரங்களிலே நாம் பார்க்கக்கூடியது என்ன? மீண்டும் இயேசு மக்கள் கூட்டத்தை சந்திக்கிறார். பல்வேறு விதமான மக்களும் ஆண்டவர் இயேசுவை நாடி வந்து தங்களுடைய பிரச்சனைகளை அவரிடத்திலே சொல்லி, அதிலும் குறிப்பாக தங்களுடைய நோய்களை அவர் போக்க வேண்டும் என்று அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள். அவ்வாறு கேட்கின்ற போது இயேசு ஒவ்வொருவரையும் தொட்டு அவர்களை குணப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார். வெளியிலே இருக்கக்கூடிய உடல் நோயை மட்டுமல்ல, உள்ளத்திலே இருக்கக்கூடிய மனநோய்களையும் போக்கக்கூடியவராக இருக்கின்றார். இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நற்செய்தியாளர் சொல்கின்ற போது அவர் பேய்களை விரட்டினார் என்று சொல்லப்படுகிறது. அந்த பேய்களை விரட்டினார் என்று சொல்கின்ற போது சாத்தானை விரட்டக்கூடியது மட்டுமல்ல, இயேசு உடல் நோயையும் போக்கக்கூடியவராக, உள்ளத்திலே இருக்கக்கூடிய பயத்தை போக்கக்கூடியவராக அவர் இருக்கின்றார். ஏனெனில் அன்றைய கால சூழ்நிலையிலே மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயம் எதிலே இருந்தது எனில் சாத்தானின் மீது, பேய்களின் மீது அவர்களுக்கு பயம் இருந்தது. ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு உறுதி ஊட்டுகின்றார். பேய்களை விட ஏதோ பெரியவன் நான் இருக்கிறேன், அது இந்த பேய்களுக்கு தெரியும் என்பதை அவர் காட்டுகின்றார். அந்த பேய்கள் இயேசுவை பார்த்து, இயேசுவே நீரே கடவுளுடைய மகன், நீரே மெஸ்ஸியா, நீரே இந்த உலகுக்கு நன்மைகளை கொண்டு வர முடியும், தீமைகளை அழித்து ஒழிக்க முடியும், எனவே எங்களை விட்டு நீர் அகன்று போகும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த பேய்களை அவர் விரட்டுகின்றார் எனில் அது நம் மத்தியிலே இருக்கக்கூடிய பயத்தையும் தீமைகளையும் அகற்றக்கூடியவராக இயேசு இருக்கின்றார். மாலை நேரத்திலே இவ்வாறு பணி செய்தவர் மீண்டும் இன்னொரு காரியம் என்ன செய்கின்றார்? இரவிலே எல்லாரையும் விட்டுவிட்டு அவர் தனிமையான இடத்திற்கு சென்று அதிகாலையில் வரை கடவுளை, தன்னுடைய தந்தையை நோக்கி ஜெபிக்கக்கூடியவராக அவர் இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இயேசுவனுடைய இந்த வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற போது நம்முடைய வாழ்வுமே எப்பொழுதுமே ஒரு உறவு கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும். நாம் அனைவரும் தனியாக வாழ்வதற்காக அழைக்கப்படவில்லை. நாம் ஒரு குடும்பமாக, ஒரு சமூகமாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எப்பொழுதுமே நம்மை பற்றி மட்டும் கவலைப்படாமல் நமக்கு அருகிலே இருக்கக்கூடியவர்களை பற்றியும் கவலைப்படக்கூடியவர்களாக, அக்கறை மிக்கவர்களாக வாழ வேண்டும். இதுவே இயேசு நமக்கு காட்டக்கூடிய ஒரு வழி. அத்தோடு கூட நம் மத்தியிலே எந்த ஒரு பயமும் தேவையில்லை, எந்த ஒரு தீமையும் நம்மை அணுகாது. இயேசு நம்மோடு இருக்கின்ற போது, இயேசு எங்கெல்லாம் செல்கின்றாரோ அங்கெல்லாம் நன்மைத்தனங்கள் நிறைந்திருக்கக்கூடியதை பார்க்கிறோம். சீமோனுடைய வீட்டிற்கு செல்கின்ற போது அங்கே நலம் என்பது வருகின்றது. அவர் மக்கள் கூட்டத்தை பார்க்கின்ற போது, அவர்களோடு பேசுகின்ற போது, அவர்களை தொடுகின்ற போது அவர்களுடைய நோய்கள் நீங்குகின்றன, உள்ளத்திலே ஒரு அமைதி உண்டாகின்றது. எனவே இயேசுவோடு நாம் உறவு கொண்டிருக்கின்ற போது நாம் குணம் பெறுவோம். அவருடைய உறவு, அவரோடு கொண்டிருக்கக்கூடிய இந்த பிணைப்பு நம் அனைவரையும் நல்வாழ்வுக்கு இட்டுச் செல்லக்கூடியதாக இருக்கிறது. இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம். பவுலடியார் சொல்கின்ற போது, நீங்கள் இந்த உலகை சார்ந்தவர்கள் அல்ல, நீங்கள் இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்ந்தாலும், ஊன் இயல்பிலே நீங்கள் வாழ்ந்தாலும் அதைவிட நீங்கள் கடந்து செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள் என்ற ஒரு அறிவுரையை பவுலடியார் சொல்கின்றார். அவ்வாறு அவர் சொல்கின்ற போது ஒரு ஓமையாக அவர் சொல்லக்கூடியது என்ன? நான் பவுலை சார்ந்தவன், நான் அப்பொல்லோவை சார்ந்தவன் என்று நீங்கள் எங்களோடு மட்டும் நீங்கள் நின்றுவிடக்கூடாது.
இறை வார்த்தையை நீங்கள் கேட்கின்ற போது அந்த நற்செய்தியாளரோடு உங்களுடைய வாழ்வு முடிந்துவிடக்கூடாது. நீங்கள் ஒரு நாளும் சொல்லக்கூடாது, நான் பவுலை சார்ந்தவன், நான் அப்பல்லோவை சார்ந்தவன், என்னுடைய விசுவாசம் பவுலிடமிருந்து வந்தது, என்னுடைய விசுவாசம் அப்பல்லோவிடமிருந்து வந்தது என்று மட்டும் நீங்கள் சொன்னீர்கள் எனில் உங்களுடைய வாழ்வு நிறைவு அல்ல. நீங்கள் கடந்து செல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். ஊன் இயல்பிலிருந்து நல்லதொரு இறை வாழ்வுக்கு நீங்கள் அழைக்கப்படுகின்றீர்கள். எவ்வாறு அழைக்கப்படுகின்றீர்கள் எனில் அவர் சொல்லக்கூடிய அந்த உவமை என்ன? இதோ நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், கடவுளே அதை வளர்த்தவர் என்று அவர் நமக்கு நினைவூட்டுகின்றார். எனவே நாம் விசுவாசத்தை எப்படி பெற்றிருந்தாலும் சரி, அல்லது இறை வார்த்தையை நாம் எவ்வாறு பெற்றிருந்தாலும் சரி, இறுதியிலே நாம் செல்ல வேண்டிய இலக்கு, நம்முடைய வாழ்வினுடைய நிறைவு எங்கே இருக்கிறது என்பதை நாம் தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பவுலடியார் சொல்கின்ற போது, நாம் இவ்வுலக வாழ்விலிருந்து, ஊன் இயல்பிலிருந்து கடவுள் தன்மைக்கு, இறை தன்மைக்கு நாமும் செல்ல வேண்டும் என்ற ஒரு அழைப்பை கொடுக்கின்றார். ஊன் இயல்பிலே நின்றுவிடக்கூடாது, அல்லது இந்த உலக மாயையிலே மட்டும் நாம் நின்றுவிடக்கூடாது. நம்முடைய வாழ்வு எப்பொழுதும் இறைவனை சார்ந்ததாக, இறைவனிலே நிறைவுறுவதாக இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார். இதையேத்தான் நாம் ஆண்டவர் இயேசுவனுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். நாள் முழுவதும் அவர் தன்னுடைய மக்களோடு இருக்கிறார், பல்வேறு பணிகளை செய்கின்றார். இறுதியிலே நாம் பார்க்கக்கூடியது என்ன? தனிமையான இடத்திற்கு சென்று தன்னுடைய தந்தையோடு உறவாடக்கூடிய ஒரு நிலை. எனவே நாமும் அழைக்கப்படுகிறோம். இந்த உலகிலே நாம் பல்வேறு வேலைகளை செய்யலாம், பல்வேறு காரியங்களிலே நாம் ஈடுபடலாம். ஆனால் இறுதியிலே நாம் சேர வேண்டிய இலக்கு அந்த இறைவன். தந்தையாகிய இறைவன் நம்மை நல வாழ்வுக்கு, நிறை வாழ்வுக்கு அழைக்கின்றார். எனவே நம்முடைய வாழ்வினுடைய இலக்கு, முடிவாக இருக்க வேண்டியதென்ன? அந்த இறைவன் மட்டுமே. ஆண்டவர் இயேசு எவ்வாறு தந்தையோடு எப்பொழுதும் உறவு கொண்டு தொடர்பு கொண்டிருந்தாரோ, அதே போன்று நாமும் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு திருப்பலியின் வழியாகவும், ஒவ்வொரு திருவருட்சாதனத்தின் வழியாகவும் அந்த கடவுளோடு தொடர்பு கொள்வோம். அந்த கடவுளோடு நாம் உறவு கொள்வோம். அவரே நம்முடைய இலக்கு என்பதை அறிந்தவராக தொடர்ந்து இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, எழுந்து நின்று கடவுள் நம்முடைய தந்தையாக இருக்கின்றார். அவர் நம்மை வழி நடத்தக்கூடியவர், நம்முடைய வேண்டுதல்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் செவி சாய்க்கக்கூடியவர் என்ற ஒரு நம்பிக்கையோடு நம்முடைய மன்றாட்டுக்களை, விண்ணப்பங்களை இப்பொழுது மேலெழுப்புவோம். கருணை கடலே இறைவா, இறை சாயலாக படைக்கப்பட்டு இறை செய்தியை அவனியில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக தங்கள் வார்த்தையாலும் வாழ்வாலும் வாழ்ந்து வரும் எம் திருத்தந்தை பிரான்சிஸ், கர்தினால்மார்கள், ஆயர்கள், குருக்கள், கன்னியர்களை உமது திருக்கரம் கொண்டு ஆசிர்வதித்து வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். படைப்பின் பரம்பொருளே எம் இறைவா, எம் நாட்டில் நிலவி வரும் இயற்கை சீற்றம், நோய், சண்டை சச்சரவுகள், பகைமை இவற்றினால் அல்லலுறும் மக்கள் அனைவரையும் நீவீர் உமது இரக்கம், தயவு, பராமரிப்பு, பாதுகாப்பு, தேவையான அனைத்து உதவிகளும் நிறைவாக கிடைக்கப்பெற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, என் பங்கில் உள்ள அனைத்து இளம் உள்ளங்களை இறைப்பதம் சமர்ப்பிக்கின்றோம். ஆயனில்லா ஆடுகளைப் போல் இல்லாமல், தம் மனம் போக்கில் போகாமல் வழி நடக்கவும், அனைத்து நன்மைகளை பெற்றிடவும், இருப்பதை மற்றவர்களோடு பகிர்ந்து கல்வி, வேலைவாய்ப்பு இவற்றினை நிறைவாக பெற்றிட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பரம்பொருளே இறைவா, எம் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களையும், குறிப்பாக மாதா தொலைக்காட்சி வாயிலாக இறை செய்தியை எடுத்து செல்லும்
அனைத்து ஊடக நண்பர்களையும் உமது பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். உமது மேலான இரக்கம், அன்பு, புரிதல், பகிர்வு, மன்னிப்பு இந்த பண்பு நலன்களில் உயர்ந்தவர்களாகவும் சிறந்தவர்களாகவும் வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் இன்றைய திருப்பலியினுடைய கருத்துக்களுக்காகவும் அமைதியாக மன்றாடுவோம். விண்ணக தந்தையே இறைவா, உமது பெயரால் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்ட இந்த மன்றாட்டுக்கள் அனைத்திற்கும் நீர் கனிவுடன் செவிசாய்க்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கலைந்த வாழ்வும் கவலை நெஞ்சும் கருத்தில் வரிய செயலுமே, கலைந்த வாழ்வும் கவலை நெஞ்சும் கருத்தில் வரிய செயலுமே, நிறைந்த வாழ்விலே படும் துயரி நிலையிலே உமை உணர்ந்து புகழ்கின்றேன், என்னை உவந்து அளிக்கின்றேன். இனி என் வாழ்வில் இறைவன் அருளின் இனிமை காண துடிக்கின்றேன். இறந்து படும் ஏழையின் பழி உமக்கு ஆகுமோ, இன்றும் இணையில்லாத தேவனீது தகுதியாகுமோ. இறந்து படும் ஏழையின் பழி உமக்கு ஆகுமோ, இன்றும் இணையில்லாத தேவனீது தகுதியாகுமோ. அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரரை, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த பலி எல்லாமல்ல இறைவனாகிய நம் தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்றும் புனிதமான இக்காணிக்கை மீட்பளிக்கும் ஆசியை எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளடையாள முறையில் நிகழ்கின்ற இப்பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிறோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர், தூயவர், தூயவர்,
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களினே எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கின்ற உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்கின்ற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியார், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மொக்க உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இளைவாழ்வில் பங்கு பெறும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு
இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெயருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் நோய்கள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளிப்பீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்குகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுணவு நம்மை காத்து நமக்கு நிறைவாழ்வை வழங்கும். வானம் இருந்து வந்து வையம் எழுந்து வந்த எங்கள் இனிய தெய்வம் இயேசுவே, கண்ணில் மகிழ்ச்சி பொங்க நெஞ்சில் எழுச்சி பொங்க உம்மை இதயம் தன்னில் ஏந்துவோம். வானம் இருந்து வந்த வையம் எழுந்து வந்த எங்கள் இனிய தெய்வம் இயேசுவே, கண்ணில் மகிழ்ச்சி பொங்க நெஞ்சில் எழுச்சி பொங்க உம்மை இதயம் தன்னில் ஏந்துவோம். வாரும் வாரும் எங்கள் இயேசுவே, எங்கள் இதயம் என்னும் கோவிலில். வாரும் வாரும்
எழுச்சி பொங்க உம்மை இதயம் தன்னில் ஏந்துவோம். வாழ்வுதரும் வார்த்தையெல்லாம் ஆண்டவரும் இடமே உள்ளன. லாலலலா, லலலாலலலா. வல்லவனே தரும் உணவும் அழியா உணவாய் திகழ்கின்றது. லாலலலா, லலலாலலலா. வாழ்வுதரும் வார்த்தையெல்லாம் ஆண்டவரும் இடமே உள்ளன. வல்லவனே தரும் உணவும் அழியா உணவா திகழ்கின்றது. எண்ணிறீவர் நேரமெல்லாம் அது தேடிடும் இனிதா இருக்கின்றது. எம்மோடு நீரில்லா நேரமெல்லாம் அது நிலவில்லா வானம் விடுகின்றது. உண்மை ஒளி உயிரை உணவை எழுந்திடுவார். அன்பை அருளை எம்மில் நீயும் கலந்திடுவார். வானம் இருந்து வந்து வையம் எழுந்து வந்த எங்கள் இனிய தெய்வம் இயேசுவே. கண்ணில் மகிழ்ச்சி பொங்க நெஞ்சில் எழுச்சி பொங்க உம்மை இதயம் தன்னில் ஏந்துவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவினால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகளில் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அன்னை மரியாவின் பரிந்துரையிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. இந்த காவலா சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலா சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். கன்னி தாயாரின் பத்தானியல்லோ, கன்னி தாயாரின் பத்தானியல்லோ. உன்னதமாய் பேருமாட்சி உற்ற பாக்கியனே, உன்னதமாய் பேருமாட்சி உற்ற பாக்கியனே. சென்னி மகுட
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.